நான் ஒரு நாளைக்கு சும்மா அந்த மாதிரி சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம் சரியே, நான் திருப்பி வரக்கூடாது சரியா. அக்காவுமே வந்து சமூக சேவைகளில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்களாம் வந்துட்டு, அதாவது தானுதவி செய்யாட்டும் வேறு ஆக்கள் மூலமாக உதவிகள் வந்து பலருக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்த ஒரு ஆளுக்கு இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைமையாக இருக்குது. உண்மையிலே வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பறவைகள் கூட வளர்க்க முடியாத ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ தூரம் பொக்கியாக இருக்குது. அப்போ 4 பிள்ளையோட வந்து அக்கா இதுக்கெலாம் வந்து இருக்கிறாம வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவோட 4வது பிள்ளைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் உடம்பியலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னு இப்படி இந்த வாழப்புறன்ற ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கிறீங்க? சரியான கஷ்டம்தான் எனக்கு. பிள்ளைகளை கொண்டு அங்கே இங்கே திரியோடு மட்டும் வேதனை தான், ஒருத்தரையும் சொல்லல. அது இப்போ இந்த தகரங்கள் எல்லாம் இப்படி மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய சொல்கிறீங்களா, மழை வெயில் வந்தால் எல்லாம் பயங்கர மோசம்னு சொல்லி அதால சமைக்கிறாண்டு. ஆனால் இனி வந்து எப்படியோ இதைத்தானே நீங்கள் சீரமைச்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனக்கு இப்போ 4வது குழந்தை கிடச்சி, குழந்தை எழும்பி இருக்காது, நடக்காது. உண்மையிலே வந்து நாட்டின் பல இடங்களில் வேறு வேறு நாடுகளில் பலவிதமான வறுமைகளை எல்லாம் பார்த்துருக்கோம் அக்கா. உண்மையிலேயே எங்களோட யாழ்ப்பாணத்தில் நாவற்குழியில் இப்படி ஒரு நிலைமையில், அதுவும் நீங்கள் ஒரு சமூக சேவை செஞ்ச ஒரு ஆளாக வந்து ஜிஎஸோட எல்லாம் நின்று ஹெல்ப் பண்ணி கொடுத்த ஒரு ஆளாக உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்றக்குள்ள உண்மையாக சரியான ஹொலையாக இருக்குது. அப்போ அக்கா நீங்கள் எதுவும் வேலை செஞ்சீங்களா? நான் வந்து சும்மா சமூக சேவையெல்லாம் செய்து கொண்டு செஞ்சேன். அப்படியே சமூக சேவை செஞ்சீங்களா? அதாவது இப்போ உங்களோட வருமானம் பார மாதிரி கண்டு ஒன்றும் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் பக்கத்து என்ன கடல் இல்லைங்கால அங்கால கடலை இங்கால ஒரு வீடுமே இல்லை? இல்லை இல்லை, ஒரு வீடும் இல்லை. ஒரு வீடும் இல்லை. இப்போ உங்களோட வீடு தான் கடைசி. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகலையே, முகங்கழுவையோ குளிக்கோ பக்கத்துலேருந்து அள்ளி கொண்டு வந்து கொடுத்தா தான் இந்த பிள்ளைகள் குளித்து பள்ளிக்கூடம் போவாங்க. டொய்லெட்டுக்கும் அடிக்கிற காற்றை விட்டால் போனாலும் நடுக்க சின்னப்பாங்க. அப்போ நான் இப்போது தகரக்கொட்டில் கனகாலம் 7 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்தேன். நான் எனக்கு இப்போ டிப்பா புயல் வந்ததோட வீடு கொஞ்சம் சேதமாயிட்டு. உங்கள்கிட்ட செலவுக்கு எவ்வளோ காசு இருக்குது கையில்? சொல்ல ஒரு ரூபாவுமே இல்லை. இப்போ டிப்பா புயல் வந்தது தானே போன கார்த்திகை மாதம், அதோட தான் இங்கே இருக்கலான்னு சொல்லி எல்லாம் பறந்துட்டு காற்றுக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்ட்டு அங்கே மாறிட்டு இருந்தேன். இப்போ அவையில் இப்போ எழும்ப சொன்னபடியாக திருப்பி இங்கே வந்துட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. வேறு வீடுகள் வாடகைக்கு எடுக்கிறனாலும் அட்வான்ஸ் கொடுத்து இருக்கிறதுக்கு வசதி இல்லை. அதால் நாங்கள் திருப்பி இதுக்குள்ளேயே வந்துருப்போம்னு வந்துட்டு இதுக்கே திரும்ப. அப்போ இப்போ இந்த காணி தாட்டு இது வந்து தற்காலிக மெரச காணி தான், தற்காலிகமாக இருக்கிறோம். வீடு தற்காலிகமாக கட்டி இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. வீடுக்கு நீங்கள் செஞ்சுருந்தாலும் பிரச்சனை சொல்லியிருக்கணும். அதாவது இந்த ஏரியாண்டு தொங்கலே இதுதானே. அப்போ இதால் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா? இல்லை இல்லை இல்லை. அப்போ ஒருக்கா நாங்கள் வீட்டுக்கா சுற்றி பார்ப்போம் இருக்கா, சரி தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்கா வந்து கால் பண்ணதுக்குனாங்க நாங்கள் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இணைச்சதுக்கும் மோசமாக தான் இருக்குது நிலைமை. வந்து உண்மையிலே வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பறவைகள் கூட வளர்க்க முடியாத ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ தூரம் பொக்கியாக இருக்குது. அப்போ 4 பிள்ளையோட வந்து அக்கா இதுக்கெலாம் வந்து இருக்கிறாம வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவோட 4வது பிள்ளைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் உடம்பியலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத நாங்கள் வந்துட்டு கேட்போம். ஸோ அதுக்கிடையில் வந்துட்டு இந்த அக்காவோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தகரம் தான் வந்து சுற்றி அடிச்சிருக்காங்க. அதோட அக்காவுமே வந்து சமூக சேவைகளில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்களாம் வந்துட்டு, அதாவது தானுதவி செய்யாட்டும் வேறு ஆக்கள் மூலமாக உதவிகள் வந்து பலருக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்த ஒரு ஆளுக்கு இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைமையாக இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத நாங்கள் வந்து கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் அக்காட்ட கேட்டு எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யலாம். பட் அவர் வந்து நம்ம என்ன தான் உதவி செஞ்சாலும் இந்த இடத்துல இப்படி வாழ்கிறன்றது இந்த சின்ன பிள்ளையோட உண்மையிலேயே சரியான மனவேதனைக்குரிய விடையங்க. நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு பார்ப்போம்மா இருக்கோம். அப்போ நீங்கள் அக்கா இப்போ இனி இதுக்கு தான் இருக்கணுமே என்ன இது இது இருக்கு கொடுத்துங்க. நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, மகன்கிட்ட கொடுங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சா? இல்லை, இன்னும் சாப்பிடல. ஒருத்தர் இப்போ தான் சமைச்சு அங்கேருந்து சமைச்சு சாப்பாடு தூக்கி வந்து வச்சுருக்குறோம் உள்ளுக்கு. என்னண்டு அங்கேருந்து சமைச்சு சாப்பாடை கொண்டு வந்து இந்த உள்ளுக்கு வச்சுருக்குறோம். நீங்கள் சாப்பிட. அப்போ இப்போ முன்னம் நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறேன், சாப்பிட்டா அப்புறம் எடுப்போம், பிரச்சனை இல்லை.
இல்லை வர இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சொல்லுங்கள். நீங்கள் பசிக்கலையா தம்பி? பசிக்கலையா? உன பசிக்கலையா? உன பசிக்கலையா? பரவாயில்ல, நீங்கள் சாப்பாடை போடுங்க சொல்கிறேன். எல்லாம் கையை கழுவுங்க தம்பி, அங்கே கையை கழுவி சாப்பிடுங்க. சாப்பிட்டு எடுப்போம். அந்த டைம் ஆகிட்டு 4 மணி ஆகிட்டு. அப்போ இப்போ இது வந்து என்ன கிச்சனா? ஓ, இதான் கிச்சன். இதுக்குள்ள இருந்து சமைக்கலாது. சமைக்கலாது. இப்போ தான் கொண்டு வந்து நாங்கள் சாமான் கொண்டு வந்து வச்சுருக்குறோம். எல்லாம் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பாப்போம். இருக்கா சொல்லுங்க, விளத்துங்க ஐயா பார்ப்போம். இப்போ இதுக்கே இருந்து சமைக்கலான்னு சொல்லி நீங்கள் அதாவது இப்போ இந்த தகரங்கள் எல்லாம் இப்படி மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியா சொல்கிறீங்களா? மழை வெயில் வந்தால் எல்லாம் பயங்கர மோசம்னு சொல்லி என்ன அதால சமைக்கலாண்டு. ஆனால் இனி வந்து எப்படியோ இதைத்தானே நீங்கள் சீரமைச்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்கள் இப்போ உங்களோட பாத்திரங்கள் எல்லாம் அந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டீங்க? எல்லாம் கொண்டு வந்துட்டேன். ஆனால் உண்மையிலே வந்தாக்கா இப்போ நான் கூட வரலன்னு நான் திரும்பி போயிட்டேன்னு சொல்லக்குள்ளே நீங்கள் சரியென்று சொல்ல நான் நினச்சேன். ஓகே, அப்போ ஏதோ சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குதாக்கும் உண்டு. என்னென்று இப்படி இந்த வாழப்போறன்ற முடிவோடு நீங்கள் இருக்கிறீங்க? சரியான கஷ்டம்தான் எனக்கு. பிள்ளைகளை கொண்டு அங்கே இங்கே திரியோடு வேதனை தான். ஒருத்தரையும் சொல்லலாம். அது எங்கள்கிட்ட சொல்லலாம் தானே அக்கா, நாங்கள் இருக்கோம் தானே, நாங்கள் பார்த்துக்கொள்வோம் தானே. நீங்கள் எங்கள்கிட்டையும் சொல்லலைன்னு சொன்னால் யாருக்கு தெரியும்? போகவே இல்லாத பிள்ளை அவர் எழும்பி இருக்க மாட்டேன், நடக்க மாட்டேன். 1.5 வயசு ஆகிட்டு எழும்பி இருக்க மாட்டேன், நடக்க மாட்டேன். அவருக்கு சத்து குறைபாடுன்னு சொல்லி. சத்து குறைபாடுண்டு. சரி, ஓகே. நீங்கள் இருக்கா ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை போட்டு கொடுங்க. அங்கே சாப்பிட்ட அப்புறம் நான் சாப்பிப்போமா? சாப்பிடுங்க தம்பி. சரியா? என்ன சமைச்ச நீங்கள்? நாங்கள் சோறும் காய்ச்சி என்ன பருப்பும் காய்ச்சி உருளைக்கிழங்கு குழம்பும் வச்சுனா. உருளைக்கிழங்கு குழம்பு. சரி சரி, ஓகே. அப்புறம் என்ன பேர் ஐயாவுக்கு? கதை பேரா? என்ன பேர்? ரியாரா? இல்லை, என்ன ஆளுக்கு என்ன கொஞ்சம் இந்த சத்து குறைபாடா? ஓமண்ணா, சத்து குறைபாடு. நல்ல சாப்பாடு. அப்போ நேரத்து சாப்பாடு கட்டாயம் கொடுக்கணும். இல்லை கொடுங்க ஒரு அதை ஃபஸ்ட்டுக்கு. எங்கே போட்டு கொடுத்துட்டீங்களா? ஓ, சாப்பிட்றீங்க. சாப்பிட்டீங்கவா? வெரி குட் வெரி குட். சாப்பிடும். இப்போ இவ்வளோ பசியோட இருந்தோண்டு தானே இப்போ பசிக்கிறேன்னைங்களே. என்ன அங்கே சின்ன அளவு இருந்து சாப்பிட்றார். ஏற்கனவே அவர் சத்து குறைபாடுன்னா வழியாக சாப்பாடு எடுக்கணும். இவருக்கு தான் சத்து குறைபாடு. இவருக்கு தங்கச்சிடுமாங்க. அவர் எப்போ என்ன சாப்பிடுவாங்க? நான் கவனிக்கவே இல்லைடா கடவுளை. இவர் அப்போ நீங்கள் தான் தீத்தி போகணும். நான் தீத்தி விடணும். எல்லாமே தூக்கி கொண்டு தான் திரிக்கணும். நீங்கள் ஏன் சாப்பிடல? இப்போ என்ன பசிக்கல? நீங்களும் போட்டு சாப்பிடுங்க. அந்த மூத்தவங்க வந்து சாப்பிட்றது ஓகேடா சாப்பாடு. கடவுளே, நான் ஒரு நாளைக்கு சும்மா அந்த மாதிரி சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம். சரியே, நான் திருப்பி வரக்குள்ள. சரியா? ஏடா அடுத்த வர வரைக்கும் சும்மா பிரியாணி இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் ஒன்று அடிப்போமா? ஏன்னா தெரியா, உண்மைக்கும் தெரியாது இப்படி ஒரு நிலைமையில் இருக்குமென்று உண்மையாக நான் எதிர்பார்க்கலையாக்கா. பட் பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்குது தானே. நாங்கள் செய்வோமா? தம்பிக்கு என்ன வேணும் சொல்லு. சாப்பிடு கேட்போம். நாங்கள் என்ன வேணும் சொல்லு. என்ன செஞ்சிடணும் மாமான்னு சொல்லு பார்ப்போம். யார் கேட்குறீங்களோ அந்த ஆளுக்கு தான் செய்வோம். என்னென்னாலுமா உனக்கு சைக்கிள். வெரி குட். உனக்கும் சைக்கிள். என்ன ஒரு சைக்கிள் இருந்தால் 2 பேரும் போகலாம்டா. மனச்சாட்சிலாம் கேட்குறீங்கடா. அப்போ என்னடா நீங்கள் இவன் தர மாட்டானோ மத்திய உண்ட குணத்தை நீ கொடுப்ப. சரி, உனக்கு என்ன வேணும்? லேப்டாப். என்கிட்ட டாஸா? ஏன் உனக்கு லேப்டாப்? அடே உனக்கு நீ என்ன பயப்படுற? சாப்பிட்ற செல்லக்கோட்டி, நீ சாப்பிடு. அவனை தீத்தி விடுறா. நீ கொஞ்சம் பார். காதுக்கு சொல்கிறான். தனக்கு என்ன நீயும் இந்த காதுக்கு எது கொள்ளைன்னு பார்த்தா அப்படி இருக்குதா? அப்போ அதுக்கு விரட்டுறீங்க நீங்கள். அதுதான் பார்த்தா எந்த மூத்த பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இல்லை. சிஐடி என்று எப்படி சொல்லுவா? இவர் கொஞ்சம் நல்லா படிப்பார். என்ன இவர் மூத்தவர்? இவர் மூத்தவரா? இவர் மூத்தவர். மூத்தவர் படிப்பாரா? எத்தனை படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு. ஸ்காலர்ஷிப்ல 100 எடுத்தவர். ஸ்காலர்ஷிப்ல 100 எடுத்தீங்களா? ஓகே. நீங்க எத்தனை எடுத்தீங்க? இங்கிலீஷ் மேக்ஸிமம் ஓடும். 74. எல்லாம் கிட்டத்தட்ட தானா? நீ எத்தனை ஆண்டு படிக்கிற? 4. அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப். அப்போ எத்தனை எடுக்க போகிற நீ மார்க்ஸ்?
அக்கா 4 மாம்பழ பிள்ளை இல்லானே 4 மாம்பழ கடவுளேந்து அதில் குறை இல்லை. அதுக்காண்டி பொம்பளை பிள்ளைன்னா கூடாண்டு இல்லை சொல்கிறேன். இப்போ இருக்கிற கஷ்டத்துக்குள்ளே நான் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அதுண்ட செலவுகளே நான் அது கஷ்டம். இவனு கறியை 2 உருளைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றா. ஏன் இப்போ கறி விட்டு தாங்க தம்பி, கறி விட்டு தாங்க. காலை மீன் சாப்பிட்டீங்க? அது காலை மீன் சாப்பிட்டீங்க? ஒன்றும் சாப்பிடலையா? ஒன்றும் சாப்பிடலையா? போய் சொல்லக்கூடாது. உண்மையாக சாப்பிடலையா? காலை பிஸ்கெட் சாப்பிட்டு டீ பிளேண்டு குடிச்சது. பிஸ்கெட் சாப்பிட்டு பிளேண்டு பிஸ்கெட் சாப்பிட்டு அதை நீங்கள் சாப்பாடுன்னு சொல்கிறது அப்படியே. சரி சரி. இல்லையா நீ உருளைக்கிழங்கு கறியை விட்டு வந்து சாப்பிடுவோம். வெறும் பெருப்போட சாப்பிட்டான். விட்டு சாப்பிடுங்க தம்பி. தாங்க விட்டு தரேன். விடுங்க ஓடி போய் விட்டு சாப்பிடுவோம். விட்டு சாப்பிடுங்க. கட்டிக்காரனா விட்டு சாப்பிடுவோம். அவன் விடுவானோ? அப்போ அப்போ இப்போ இங்கே வந்தாக்கா சமைச்சா சமைச்சிட்டு வந்தோம்? இல்லை, அங்கே சமைச்சு போட்டு இரவு கிடையில தாங்கள் அங்கே வந்து இருக்க போறேன் மேம். தூக்கம் கொண்டபடியாக தூக்கொண்டு வந்தது அப்படியே சமைச்சது. அப்போ எல்லாம் அவர் அண்ணாவும் ஹெல்ப் பண்ணி தந்தவரோ? யாரு? சாமான் எல்லாம் கொண்டு நேற்றே நாங்கள் கொஞ்சம் சாமான் தூக்கிட்டோம். வந்தீங்களா? காணுமேடா 2 உருளைக்கிழங்கா போடண்டாப்பா. காணுமே. சரியா அதாங்க அது சோறை மூடாமல் போகிறான். அப்போ அக்கா நீங்களும் சாப்பிட போறீங்களே? இல்லை இல்லை, நான் வெளில சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? ஓகே. சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் வெளில. அப்போ இதில் இப்போ மூத்தவர் கட்டிக்காரான்னு சொல்கிறீங்களா? மூத்தவர் கட்டிக்காரர். ஆனால் 2வது அவன் பிள்ளையாண்டு இல்லை, அவன் சிரிப்பே சொல்லு. அவன் ஒரு எலன் மஸ்கா தான் வருவான். அவர் ஆண்டையுமே எலன் மஸ்கா ஆண்டையுமே சரியாடா. என்ன பூட்டுக்கு முன்னால் இருக்காது தெரியான்றாங்க. உங்களை விட்டு அந்த சந்தைக்கு முன்னுக்கு இருக்காது தெரியாடா. அந்த மேடையாக போடுறாங்க கிரவுண்டுக்குள்ளே. இப்போ கிரவுண்டுக்கு மேடை போடுறாங்க. அந்த வீட்டு பக்கத்து வீட்டு அன்னைக்கு என்ன பேர்? சரி சரி சாப்பிடணும் சாப்பிடணும். அப்போ உனக்கும் சைக்கிள் வேணும், உனக்கும் சைக்கிள் வேணும். ஆனால் நீ அவனை கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ மூத்த நீ அண்ணா 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 தம்பிக்கு பயம். குளப்படியா? 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 அப்போ சைக்கிள் இல்லை. உங்களோட சைக்கிள் நிற்குதா? அவட இல்லை, சைக்கிள் இல்லை. அப்போ இன்றைக்கு எதுனாலக்கா சமைக்கிறதுக்கு? அப்போ காசங்கால நேற்று சாமான் தம்பி கொஞ்சம் வாங்கி தந்ததுன்னு சொன்னாங்க. உங்களோட தம்பியா? இல்லை, ஒன்றை விட்ட தம்பி. ஒன்றை தம்பி. அக்காக்கு எத்தனை சவரங்களக்கா? எனக்கு 4 பேர். 6 பேர் மொத்தம். 2 ஆம்பளை பிள்ளைகளும் 4 பொம்பளை பிள்ளை. 4 பொம்பளை பிள்ளை. நான் தான் மூத்தது. நீங்க மூத்தது வீட்டிலேயே? நீங்க மூத்தது. யார் உங்களை சத்தமாக? இந்த பிள்ளைய போய் சொல்லுங்க. நிற்கிறேன் பியூல சத்தம் போட வேணாம். போய் சொல்லுங்க. போங்க அங்கே. விரட்டப்போ அவன் சாப்பிட்றான். போ. என்னண்டாக்கா நீங்கள் 2 காய்க்கிறவங்களுக்கு ஓகேயோ? இல்லை பிரச்சனை. சரி. அப்போ உங்களுக்கு 4 சவரங்கள். 6 பேர் நாங்கள். 6 சவரங்கள், 4 பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை. தங்கச்சி நீங்கள் போங்க ப்ளீஸ். நிற்க வேணாமா? 2 ஆம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை. நீங்கள் மூத்த வீட்டுக்கே நீங்கள் மூத்தது. ஓகே. அப்போ மற்ற எல்லாம் கட்டிடணும்? எல்லாரும் கல்யாணம் கட்டிடணும். சரி. அப்போ நாங்கள் அவைகள்கிட்ட கதையில் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. கைன்னு சொன்னால் அவையில் எல்லாம் கட்டிட்டோம் தானே. அவை ஏன் பார்க்கணும் அந்த இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த காலம் 1 இல்லை 2 இல்லை 10 சவரங்கள் இருந்தாலும் சாப்பாட்டுகள் இல்லாமல் இருக்கிறாங்களும் இருக்குது. அது நோம்பல. ஏன்னா காலம் அப்படி போகுது இல்லை. அதால இப்போ நீங்கள் அது வேறு தம்பியை கொடுக்க போகிறீங்களோ? மூத்தவர்கிட்ட நீங்கள் வச்சுக்க போகிறீங்களா? இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு தான் எலும்பி இருக்க மாட்டேன், நடக்க மாட்டேன். இப்போ கிளினிக் கொண்டு போகிறேன். பிறப்பிலேருந்து அப்படித்தான்? இல்லை, பிறகுக்குள்ளே வெயிட் ஆக நல்ல இதாக பிறந்தது. இடையில ஒரு காய்ச்சல் ஒன்று வந்தது, நிமோனியா. அதுக்கு பிறகு தான் இப்படியான. அது அப்புறம் இப்போ சத்தான சாப்பாடுகள் எல்லாம் வேண்டி நல்லா கொடுத்தாவா ஓகேயா வேறன்னு சொல்லிடுது. நல்ல சத்தான சாப்பாடு தான் ஓகேயா வேற. ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த முறை வரக்குள்ள ஆளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வேண்டும். இல்லாட்டி என்ன இப்போ சத்தான சாப்பாடு நார்மலாக பேசிக்காக ஒரு மாப்பட்டி ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஆளுக்கு என்ன இப்போ நன் கொடுக்குறோம் நாங்கள் வேண்டி. என்ன கொடுக்குறீங்க? நன்மா கிடக்கா பட்டி இல்லை, முடிஞ்சு டின்னில் கொடுக்குறோம் நாங்கள். 1 வயசுல 3 வயசுக்குள்ளே அதை கொடுத்தா ஒரு அக்கா வேண்டி தந்தது எனக்கு சப்போர்ட் பண்ணினது. அப்போ ஒரு அக்கா மட்டும் தந்தது. என்ன விலை அது? அது 2500 ரூபா. 2500 ரூபா. ஓகே.
அப்போ வந்து அக்காவுக்கு எங்களை எப்படி தெரியும் கனடாமா பார்க்குறீங்களோ? நான் யூடிபிஎல்ல இது டிக்டாக்ல பார்க்குறேன், உதவியல் எடுத்து கூட பார்க்குறதும் கூட பார்த்துருக்குறீங்களா என்ன? சரி ஓகே. ஓ என்றால் அவன் கஷ்டப்படுறேன். அடே மூத்தவன் தம்பியை வேணுங்கோ, அத்தைக்குடி வேணுங்கோ, அம்மா கொஞ்சம் காய காட்டும். அக்கா இங்கே வாங்க கொடுங்க ஒரு தம்பி. தம்பி வாங்க ஜெத்தா வாங்க ஓடி வாங்க. உண்மையிலே வந்து நாட்டின் பல இடங்களில் வேறு வேறு நாடுகளில் பலவிதமான வறுமைகளை எல்லாம் பார்த்துருக்கோம் அக்கா. உண்மையிலேயே எங்களோட யாழ்ப்பாணத்தில் நாவற்குழியில் இப்படி ஒரு நிலைமையில் அதுவும் நீங்கள் ஒரு சமூக சேவை செஞ்ச ஒரு ஆளாக வந்து ஜிஎஸோட எல்லாம் நின்று ஹெல்ப் பண்ணி கொடுத்த ஒரு ஆளாக உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்றக்குள்ள உண்மையாக சரியான ஹொலையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திருமணம் செஞ்சு கேட்கலாம் தானே? எவ்வளோ காலம் நீங்கள்? நான் 2012 செய்தேன் நான் கல்யாணம். இப்போ 14 வருஷமா? ஓகே. அப்போ 14 வருஷமா நீங்கள் அங்கே இருக்கிறீங்களாக்கா? 14 வருஷமா அப்படியே வீடு இல்லாமல் முதல்ல ஏற்கனவே அங்கால ஒரு குரோண்டுக்குள்ள கொட்டில் போட்டுருந்தாங்க சும்மா தற்காலிகமாக தான். அதுலேயும் ஒரு 7 வருஷம். இப்போ அக்கா வந்து இப்போ நீங்கள் லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். எனக்குள்ள நீங்கள் நினைக்கிற பேசிக்காகவே உங்களோட அந்த குடும்பமே கொஞ்சம் கஷ்டம் போல என்றால் நல்ல மாதிரி இருந்திருந்தா ரெண்டாலுமே நான் ஏதோ அம்மா அப்பா தந்திருப்பிடம் தானே எல்லாபடியாக நான் நீங்கள் விரும்பி செஞ்சதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்கிறாண்டு ரன் பண்ணி கொண்டு போயிருக்கிறீங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை இப்போ திருமணமானதுலேருந்து இப்போ எத்தனை இப்போ 2014 வருஷமாகவே இப்படி தான் சொந்த காணி இல்லாமல் அங்கேயும் இங்கேயுமா வந்து குடில் போட்டு தான் உங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருக்குது. ஓகே. அப்போ இதில் வந்து இப்போ 4 பிள்ளையும் ஆயிடுது. இப்போ கடைசி பிள்ளைக்கு எத்தனை? 1.5 வயசு. 1.5 வயசு. மூத்தவருக்கு இப்போ 8ஆம் ஆண்டு படிக்கிற 13 வயசு. 13 வயசு என்ன சொன்னால் இப்போ எந்த ஸ்கூலுக்கு போயினமாங்க? நாவக்குழி மகாவித்தியாலயம். நாவக்குழி மகாவித்தியாலயம் போயினோம். ஆனால் நல்ல கட்டிக்காரராக்கள். ஆனால் வசதி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நாக்களுக்கு. அது போக்குவரத்து நடந்து தான் போயினோம். நடந்து தான் போகிறீங்க. உங்கள் டைம் சைக்கிள் இல்லை? இல்லை. அவர்கிட்ட டைம் இல்லை. ஓகே. அண்ணா அப்படி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாரா? சப்போர்ட்டாக இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. சின்ன முதல் கொஞ்சம் குழப்படியாக இருந்தவர் எல்லாருமே அப்படித்தானேக்கா. நாங்களும் அப்படித்தான் பிறக்கைக்குள்ள சில சின்ன வயசுகளில் கொஞ்சம் குழப்படி வர நோமை இல்லானே வந்தால் ஒரு வயசு வரைக்குள்ள மனுஷர் வந்து மாறுறது நோமை இல்லானே அது எல்லா இடம் இருக்கிறதா. இப்போ அண்ணா என்ன வேலை செய்கிறார்? கடத்தொழில் செய்து கொண்டு இருந்தவர். இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் செய்தது. என்ன ஆப்ரேஷன்? இந்த பேக்கில் கட் ஒன்று வந்து அது 4 தடவை வெட்டிட்டினாங்க. இப்போ கடைசியாக ஆப்ரேஷன் ஒன்று செய்தவியல் அதுவும் சரி வரையில். இப்போ சுதர்சன் டாக்டர் பார்த்து சொல்லியிருக்கிற ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்யணுமா, அந்த நரம்பு ஒன்று எடுக்கணுமா, எடுத்தா தான் அது ஓகே ஆகுமா. அது திருப்பி அந்த கட்டி கட்டுன்னு ஒரு நம்மளாக வெட்டினா ஓகே தானே? இல்லை, அது அப்படியே திருப்பி அந்த கட்டு வந்து நினைக்காது அந்த வேர் கட் பண்ணல, வேர் நரம்போட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அது எடுத்தா தானே மினி வராதான். அதான் இருக்கலாது. இந்த கொஞ்சம் படுத்து கிடப்பேர் நிமிந்து தான் படைப்பேர். இப்படி படைக்கலாது, இப்படி குப்பரா தான் படைப்பேர். இல்லை இப்போ நல்ல மாதிரி இன்றைக்கு அவர் ஒரு வேலை ஒன்று கூப்பிட்டபடியாக போயிட்டு சின்ன வேலையான்னு சொல்லி. என்னண்டாக்கா உண்மையிலே உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நான் முந்தைய ஒரு காலம் எங்கே போனாலுமே நான் வந்து என்ன சொல்கிறது, நான் எந்த விஷயமுமே வந்து இது யார் அவரை விட்டு கலைக்கிற மகனை விட்டு கலைக்கிற போரேர் இல்லை. அவர் யார்? அதான் அது வந்தது. அதான் இவர் அப்பா. அவர் அந்த பொடியின் அப்பாவா? அவரை விட்டு கலைக்க அவர் போரேர் இந்த பெப்போட விளையாடிக்கிட்டு. மற்ற இந்த இடத்துக்கு சரியான ஆட்கள் சனத்தொகையாக இருக்குது. மற்ற ஒரு 300 வீட்டு திட்டம் 300 குடும்பம் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது ஆக்கள் வீடு இல்லாமல். சரி, இப்போ உதாரணமாக இப்போ உங்களுடைய பேங்க இப்போ நீங்கள் உங்களை எடுத்துக்கொண்டா இப்போ நீங்கள் இதுக்கு வந்து இருக்கிறீங்கன்றக்குள்ளே இதெல்லாம் மேலே ஒரு வீட்டு கணக்குக்குள்ளே இல்லை. ஆனால் இப்போ சாதாரணமாக உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே 6 பேர் தானே? 6 பேர். ரெண்டுக்குள்ளே அந்தந்த மாதிரி கன்னடங்களில் கன பேர் இருப்பின வேணாம். ஓ சரி. அப்போ இப்போக்கா அது யார்? அது எங்களோட தங்கச்சிட்ட பிடிச்ச மற்ற தங்கச்சி. உங்களோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தானே? ஓகே. எல்லாரும் பக்கத்தை தான் இருக்கணுமா? கொஞ்சம் தள்ளி எல்லாரும் பக்கத்தை தான் இருக்கணும். ஓகே சரி. ஓகே. அப்போ இப்போ வந்து இப்போ வேளாண்டைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டா வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்கு தானே? இப்போ ஓலெவல் எக்ஸாம் நடக்குது இல்லையா? 3ஆம் தேதி தான் நீங்கள் தொடங்க ஸ்கூலுக்கு. அப்போ இவ 2 பேருமே ஸ்காலர்ஷிப் எழுதிட்டு நீ அவரான எழுத போகிறேன். அவரா நீ எழுத போகிறேன். இவர் கொஞ்சம் படிப்பில் தான் நோக்கம், படிக்கிறதுக்கு தான் இவர் கொஞ்சம் சப்போர்ட்டுகள் தேவையான்னு கூட கேட்டுக்கொண்டிருப்பேன். இங்கே வாங்க தம்பி, இங்கே வாங்க, இதில் வாங்க. என்ன அண்ணன் ஆளை கூப்பிடுங்க, உங்களோட ஆளே சின்ன ஆள் சரியா குழப்படி ஆளை விட்றான் இல்லைப்பா. சரி. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு மைண்ட் செட்டோட காய்ச்சிக்கொள்ள இல்லாமல் கிடக்குது. ஆக்கள் வந்து போய்கொண்டிருக்கோடியா
இதாக கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி தம்பிக்கு சொல்லுங்க என்ன, அதாவது வந்து தம்பி நல்லா படிப்பார், என்ன தம்பிக்கு என்ன பாடம் கூட விருப்பம்? கணிதம் தான் கூட விருப்பம் என்ன? சரி எத்தனை மார்க்ஸ் வரணும் நம்மளை கணிதத்துக்கு? 50க்கு மேலே. சரி அந்த 50 என்பதாக நல்ல ஒரு வசதி இருந்தாலே இல்லை அப்படியே இப்போ 50 நிற்கிறேன். உனக்கு எத்தனை வரும் கணிதத்துக்கு? கூட வருமானம் எத்தனை யார் ஏண்டா 100க்கு மேலே வருமோடா? அப்போ 60க்கு மேலே. எடே என்னடா நீ தான் ஜெய்வியா அவனுக்கு 70 நீங்கள் வெளியில் கொண்டு போங்க தம்பி, இல்லாட்டி நீங்கள் அங்கே முன்பிட்ட கொண்டு வச்சுருங்க, உணவில் கொண்டு வச்சுருங்க. அப்பாக்கா இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ நீங்கள் வந்து எங்களை ஹெல்ப்புக்காண்ட கூப்பிட்டு நீங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டோம், உண்மையிலேயே உங்களோட நிலைமை மோசமாக இருக்குது. உண்மையாக வந்து இப்போ எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது வந்து இப்போ நீங்கள் சொல்லுறது 100% உண்மையானதாக இருக்கும் மக்கள். என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்களுமே நிறைய பிரச்சனைகளை வந்து அதாவது என்ன சொல்கிறது இப்போ வளமையாக இப்போ ஒரு பிள்ளை செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கிற நோமல் வந்து. ஆனால் இப்படி வந்து இன்றைக்கெல்லாம் உண்மையாக அவங்கள வந்து பார்த்த உடனே எனக்கு சரியான அப்செட்டாக போயிட்டுது. இதுக்குள்ளே வந்து இருக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி போயிட்டுது. அப்போ இப்படியான தான் ஓடி ஓடி தேடி தேடி பார்த்து ஒவ்வொருத்தோடையும் அன்பா பண்பா உங்களோட வீட்டுக்கார மாதிரியே இருந்து குந்தி இருந்து சாப்பிட்டு இப்படி கதைச்சி பழகி இருந்து எங்களை கொண்டு போய் அப்படி செஞ்சதுக்குள்ள இவ்வளோ ஒரு மனவேதனையாக இருந்திருக்கும். அப்போ அப்படி வந்து சரி அதை கூட நான் தாண்டி இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னால் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் உண்மையிலே ஒரு உண்மைத்துவம் என்ன உண்மையாக நீங்கள் சொன்னீங்களா இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அக்கா நீங்கள் எதுவும் வேலை செஞ்சீங்களோ? நான் வந்து சும்மா சமூக சேவையெல்லாம் செய்து கொண்டு செஞ்சேன். அப்படியே சமூக சேவை செஞ்சீங்களா? அதாவது இப்போ உங்களோட வருமானம் பார மாதிரி கண்டு ஒன்றும் நீங்கள் செய்யலை, வருமானம் வண்டியில் சும்மா சப்போர்ட் மாதிரி செய்து. சரி ஓகே. இப்போ வந்து இப்போ இன்றைக்கு இரவைக்கு நீங்கள் இங்கே தான் படுக்கையா? இங்கே தான் படுக்க அப்படி சொன்னால் இப்போ உங்கள் பக்கத்து என்ன கடல் அங்கால கடலை இங்கால ஒரு வீடுமே இல்லை? இல்லை ஒரு வீடும் இல்லை. உங்களோட வீடு தான் கடைசி. இதுக்குமே வந்து வேலையே இல்லை தானே? வேலையே இல்லை. ஏன்னா இங்கால அந்த வேறு என்ன மிருக யானைகள் ஒன்றுமே இல்லை, நரி மட்டும் பெரும் மற்றபடி நரி மட்டும் பெருமே. நரி வந்து என்ன சும்மா வீட்டுக்கு சும்மா கத்தி போட்டு போயிடும். அது நரி வந்து கண்டுருக்கீங்களா? நீ பார்த்துக்கியா நரி நிற்கிறதா? சரி அப்போ நான் உண்மையிலேயே வந்து நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100 உண்மையை நம்புறதுக்கு என்ன கூட விட்டு கரண்ட் இருக்குதா? கரண்ட் இல்லை. சரி டேஞ்சரோ இதுக்குள்ள வந்து கரண்ட் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, என்றால் வீடு இப்படி இருக்கக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. சரி நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது 100% உண்மையான நம்புகிறேன்க்கா. அப்போ நீங்கள் ஷுவராக இப்போ இதுக்கு தான் நீங்கள் தொடர்ந்து இருக்க போகிறீங்க? என்ன நான் உங்களை ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லை, நாங்கள் இப்போ நேற்று எதுனா ஒரு தம்பி ஒரு ஆளுக்கு அவருக்கு அந்த நீங்கள் எங்களோட வீடியோ கண்டினியூ ஆகி பார்த்தீங்கன்னா கையும் காலம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு சொந்த காணி இருக்குதாக்கா. அப்போ அதால் நாங்கள் வீடு வந்துட்டு செஞ்சு கொடுக்குறக்கான அந்த வேலையை நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 31 லட்சம் அங்கே முடிய போகுது. 27 அடி வீடு 31 லட்சம் அக்னி 31 லட்சம் வந்து முடிய போகுதுன்னு சொன்னால் அவைக்கு சொந்த காணி இருக்குது. அப்போ அதால் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் என்ன சொல்கிறது அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ உடம்புன்ற அவயவங்கள் வந்து இல்லாமல் போனாலக்கா உண்மையிலே அது வாழ்கிறதே அவ்வளோ வேதனையானது. அப்போ நானுமே வந்து உண்மையிலேயே அவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சு நிறைய பேரோட கதைச்சி தான் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சேன். நாங்கள் அதே மாதிரிக்கு இப்போ உங்களுக்கும் செய்யலாம் வந்து என்ன சொல்கிறது, வீடோ என்ன வேண்டாலும் செய்யலாம், இல்லையன்று இல்லை. ஆனால் இப்போ நேற்று தான் 31 லட்சம் ரூபா ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்களேக்குள்ளே இப்போ டக்குன்ற ஒரு இன்னும் திருப்பி ஏன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே ஆக்களும் வந்து திரும்ப உதவியாக செய்வினோம். அப்போ அவையில் நாங்கள் ப்ரெஷர் பண்ணவே இல்லாதானே. அப்போ அதால் வந்து அந்த உங்களுக்கு காணி வீடு அந்த மாதிரிக்கு அதை விட காணின்றது பண்ணுறது இப்போ சரியான கஷ்டமாக. நார்மலாக ஒரு வாடகைக்கு கூட உடம்பு வீடு இருக்கவே இல்லாது. அப்படியா நீங்கள் எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்தீங்களா? பார்த்து நாங்கள் கிடைக்கல பார்த்தீங்களா? வாடகைக்கே வீடு அடிக்கலான்னு சொன்னால் காணி வந்து இப்போ சரியாக முந்தி இங்கே ஒரு நாகப்புலியில் ஒரு அக்கா ஒரு ஆளுக்கு காணி வாங்குறதுக்கு நான் சரியாக கஷ்டப்பட்டாங்க. கடைசி வந்து எங்களால் வாங்க முடியாமலே போயிட்டுது. அதே மாதிரி அதனால் நான் இந்த காணி விஷயத்துக்கு நான் ஷுவர் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் சும்மா இங்கே சரி பாருங்கோ. சம்டைம் என்ன சொல்கிறது, உங்களோட மனசு வந்து அது உங்களோட மனசு நேர்மையானதா கிளியரானதா நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கான உதவி ஒன்று பெரிய அளவில் 2 சென்ட்னாலும் வந்து சேரும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து இருமல் உங்களுக்கு
கரண்ட் எடுக்கல நல்ல முட்டுக்குணம் மாதிரி இருக்கு. முட்டுக்குணம் அதுவும் இந்த வெயிலுக்கு இருந்தால் இன்னும் கூடிடும். மழை பெஞ்சா என்ன செய்வீங்க? மழை பெஞ்ச உலகம் தான் சமாளிச்சு இருக்கணும். என்ன வேறு போகிறதுக்கு இடம் இல்லை தான். இப்போ சடனாக இப்போ மழை இப்போ கனத்த மழை பெஞ்சா ஒன்றும் செய்யலாம். நீ பகலும் இருக்கலாம். இனி இதுக்கெல்லாம் நீங்கள் ஷோராக. அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த காணி வீடுன்ற அந்த பெரிய விஷயங்கள் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் கட்டாயம் செய்வேன், செய்கிறதான் சொல்லுவேன். அதனால் வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்து உங்களுக்கு இந்த வீட்டை வந்து உங்களுக்கு அதாவது வந்து இதை இருக்கக்கூடிய மாதிரிக்கு என்ன செஞ்சிடணும்னு விரும்புகிறீங்களோ? தம்பி சொல்கிறா என்ன செஞ்சிடணும்? சின்னவன் சொல்கிறா இந்த வீட்டில் என்ன மாற்றம் செஞ்சிடணும்? எனக்கு பார்க்க தெரியுது, மாமாவுக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். நாளாந்த இனி இருந்து வாழ போறீங்க, முந்திஞ்சு இருந்தீங்க என்ன? சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, கையை விட்டுட்டு கதைங்க. அம்மா சொன்னா உங்களை கட்டிக்கார படிக்கணும் சொல்லுங்க. அந்த நம்பிக்கையில நான் கேட்குறேன். சொல்லுங்க அந்த தகரம் அப்போ சொன்னா தானே செய்யலாம். என்னென்றாலும் சொல்லுங்க. தகரம் மாற்றி தரோம். எந்த தகரம்? ஃபுல்லாக மேல் தகரம் எல்லாம் ஃபுல்லாக மாற்றணுமாக்கா? இது இல்லை, இது கொஞ்சம் பரவாயில்ல, அரைக்க இருக்கிறது. மற்ற இது ஃபுல்லாக மாற்றணும். மற்ற இப்போ எங்களுக்கு டொய்லெட்டும் கிணறும் இல்லையா? டொய்லெட்டும் கிணறும் இல்லை. டொய்லெட்டும் கிணறும் இல்லைன்னா இந்த இடத்துல தற்காலிகமாக கட்டலாம்னு ஜிஎஸ் சொன்னேன். சும்மா தகரத்தால் இப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் இருக்கிற கோயிக்க உங்களுக்குள்ளே இல்லை 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 சொல்லுங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஷூராக இப்போ எத்தனை வருஷம்னா இருக்கலாம் சொல்லிட்டு ஏன்னா இப்போ நாங்கள் வந்தாக்கா இப்போ சொல்லுவாங்க அந்த புல்லுக்கு ரைத்த நீராக போகக்கூடாது. இப்போ சும்மா பார்ப்போம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தகரத்து அதை இதெல்லாம் மாற்றி செய்ய போகிறோம்னு சொன்னால் நாளைக்கே வந்து உங்களை எழும்ப சொன்னால் அப்புறம் யாருக்கும் இல்லை. இப்போ 8 வருஷமா இதில் இருந்தேன் நான் தானே இருக்கலாம். ஜிஎஸ்ட்ட போன முறை கதைச்சேன் நான். இப்படி யார்கிட்டையும் நான் உதவி திட்டம் கேட்டு வீடு கட்ட போகிறேன், தற்காலிக யார்கிட்டையும் கேட்க போகிறேன். பெஸ்ட் அட்வைஸ் இதுக்குள்ள நீங்கள் ஒரு வீடு கட்ட போகக்கூடாது. இல்லை, ஆனால் இதை வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு பெருசாக்கி ஒரு நல்ல மரம் தகரத்தை மாற்றி அப்படித்தான் கேட்டேன். இவ்வளவு தற்காலிகமாக செய்து ஒரு தற்காலிகமாக கிணறும் ஒரு டொய்லெட்டும் கட்டுற மாதிரி ஓகே தான் பொமிச்சம் தாரன்னு சொன்னேன். உங்களோட அந்த முன்வீடு இந்த முன்வீடு ஆயிட்டு இது வந்து எங்கள் அம்மாவோட வீடு. அம்மாவோட வீடா? ஓகே. மகளெல்லாம் பக்கத்தில் இருக்கிறேன். என்னண்டா எல்லாரும் இருக்கிறேன் பக்கத்தில், எல்லாருக்கும் இந்த செய்யறதுக்கு அவங்களுக்கும் வசதின்றது இல்லை. நான் சொல்கிறேன் இப்போ வசதின்ற மீன்ஸ் இந்த உங்களுக்கு இப்போ அடிப்படை தேவைகளுக்கு டக்குன்னு தானே அம்மாக்கள் சவரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓகே தானே. ஓகே. அதனால் இப்போ அப்படியும் இல்லையாண்டா ஆக மோசமாக இருக்குமே நிலைமை உங்களோட. அதுதான் நான் சொன்னேன். மற்றதாக்கா இப்போ இதுக்குள்ளே நீங்கள் கிணறும் டொய்லெட்டும் செய்யலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன சொல்லுங்க, எப்பயுமே வந்து எங்களுக்குன்ற ஒரு சொந்த காணி வந்து இல்லாமல் அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய முதலை போட்டு செய்கிறன்ற ஒரு ஒரு ரிஸ்க்கான. இப்போ உதாரணமாக இது கூட அம்மாவோட காணின்னு சொன்னால் அம்மாவுக்கும் இப்போ டொய்லெட் இல்லைன்னு சொன்னால் அம்மாவோட விட்டு டொய்லெட் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அப்படி செய்யலாம். ஒரு ஐடியா என்னென்னு அம்மாவோட விட்டு ஒரு டொய்லெட்டை கட்டுனா நீங்களும் யூஸ் பண்ணலாம், அம்மாக்களும் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி செய்யலாம். ஏன்னா அம்மாவோட காணி தானே எந்த சென்றாலும் எலும்ப சொல்லவும் இல்லை அவர். ஆனால் இப்போ இதுக்கு வந்து ஒரு டொய்லெட்டை இது கிணத்தை அடிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்கிறது. இப்போ நான் ஜிஎஸ்கிட்ட கதைச்சதுன்னா அந்த தகரத்தால் மறைச்சி தற்காலிகமாக சும்மா கட்டுறாங்களோ கோப்பை வச்சு அந்த மாதிரிக்கு செய்யலாம்னு சொன்னேன். அந்த மாதிரிக்கு சும்மா கிணறும் சும்மா 5 வரி வச்சு சும்மா கட்டினா இப்போ இந்த எழும்புற நேரம் அந்த கல்லை உடைச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி இதுக்குள்ளேயே காணி தரப்பா அப்படின்ன மட்டும் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு இதுக்குள்ளேயே காணி தரப்பா சொன்னேன். நீங்கள் இப்போ உங்கள் ஜிஎஸ்டியில் பதிஞ்சிருக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு எல்லாம் காணி இல்லையான்னு சொல்லி இப்போ 7 வருஷத்துக்கு முன்னமே பதிஞ்சிருக்கிறோம். என்ன சொல்லி தருவோம்ன்றீங்கன்னா இன்னும் அந்த காணி அவங்களுக்கு அந்த எங்கே கொடுக்குறேன் காணி திட்டம் ஒன்றும் வரையில வந்தால் கட்டாயம் தருவோம்னு சொன்னவே அப்படின்ற வரையில. ஏன்னா உண்மையிலே வந்து அதுதானே ஒரு காணின்ற ஒன்று இருந்து உங்களுக்கு செய்கிறதான் எப்பயுமே என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நல்லதாக இருக்கும். இதுகளுக்குள்ள இப்போ நம்மளாக இப்போ நீங்கள் எதுக்கும் நீங்கள் விசாரிங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது நாங்கள் உங்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி மினிமம் அதாவது ஆக குறைஞ்ச செலவில் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். ஏனென்றால் நிறைய செலவழிக்கிறது இந்த இடத்துல நாங்கள் ஒரு இதாக இல்லை, முட்டாள்தனமான வேலை இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜிஎஸ்கிட்ட வந்து ஒரு உறுதி மாதிரி கேளுங்க. என்னென்னு இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கோ அப்படி சம்திங் உங்களால் இங்கே இருக்கையில மண்டோம். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் சில வேலை இந்த இடத்துலையே உங்களுக்கு இதை காணியாக மாற்றி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரியும் ஒரு ஜிஎஸ்கிட்ட ஒரு உறுதிப்படுத்தல் மாதிரி எடுத்தா கொண்டாலும் அப்படியே செய்யலாம்.
உங்களுக்கு தேவைன்றது வந்து 100 வீதம் உண்மையாக்கா கட்டாயம் செய்யணும். ஆனால் இப்போ ஆட்டையும் காணிக்க கொண்டே நாங்கள் ஒரு பெரிய செலவை செய்யலை இல்லை நார்மலாக. இப்போ நீங்கள் மற்ற இன்னும் கொண்ட விசாரிங்க இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு அந்த ஒரு டொய்லெட்டையும் அதே மாதிரிக்கு ஒரு கிணறும் செய்கிறண்டாலும் சாயமாக விசாரிச்சிங்களா எவ்வளோ முடியுமாண்டு உங்களுக்கு நம்மளா தெரியும் தானே. அவர் மேசன் தான் தங்கச்சிர புருஷன் இங்கே நிற்கிற வெள்ளைய ஏன்னா அவர் என்ன மேசனா என்ன கிணறு கட்டுறோம் கிணறு டாய்லெட் எல்லாம் செய்வார். எவ்வளோ முடியுமாப்பா கிணறு ஒன்று நோம்பலாக கட்டுறேன்டா இங்கே என்ன வட்டி கட்டுறக்கோ எங்கேயால பக்கத்தை கடற்கரையா கொஞ்சம் அடியிலே தண்ணி வந்துடும் இல்லை. எத்தனை அடி நோம்பலாக வெட்டணும்? 6 அடிக்குள்ளே வந்துடும். 6 அடி என்றக்குள்ளே எங்கே வரும் இவ்வளோத்துக்கு வட்டமாக வெட்டினா ஆக பேர் 4 அடி சுற்று மாதிரி இருக்கேன். 4 அடி சுற்று மாதிரினா ஃபுல்லாக கல் வச்சு கட்டு தான் ஃபுல்லாக கீழே இந்த மேலே வரைக்கும் மேலே சங்கடி என்ன ஓ ஏடா இங்கே கீழே இல்லை மாதிரி பாறையா இப்படி இருக்குது இங்கே மணல் இல்லை. அப்போ தண்ணி என்ன குடிக்கலாம் என்ன விளக்கு குடிக்கல ஓ ஆள்றதா. அப்போ இவைக்கு சும்மா நோம்பலாக கிணறு செய்கிறேன்டா. இப்போ என்ன சொல்கிறேன் உங்களோட சொந்தங்கள் தானே. இப்போ நீங்கள் ஆக குறைஞ்சே எவ்வளோத்து செய்யலாம். அந்த 80 ரூபா வேணுமோ சுருக்கமாக 80 ரூபா வேணும்ன்றீங்களே. அதே மாதிரிக்கு ஒரு சுயமாக ஒரு டொய்லெட் ஒன்று செய்கிறேன்டா அவ்வளோ முடியும். காணி அதைத்தானே இப்போ சொல்லிக்கணும். அதான் தற்காலிகமா அப்படி செய்யலாம். அதைத்தான் அணியாம செலவழிக்கலாம். அப்பாக்கா நாங்கள் ஓகே நன்றியா. அப்போ நாங்கள் என்னென்றாக்கா இப்படித்தான் கிணறு வேணும்னு சொன்னோம். இப்போ இப்போ இல்லை அதுவும் வந்து இப்போ எந்த கையில் ஒன்றும் இல்லை. உங்களோட கஷ்டத்தையும் உங்களோட பிள்ளைகிட்ட கஷ்டத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்குற ஆக்கள்கிட்ட நீங்கள் தான் கேட்கணும் அக்கா. நான் உங்களுக்காண்டி கதைப்பேன். அதாவது உங்களுக்காண்டி நான் வந்து கால் பண்ணுறவங்களோட ஆன்சர் பண்ணி கதைச்சி நான் இரவு போகல கண் முழிச்சு என்ன டைம் பண்ணாலும் கால் வந்தால் நான் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு எந்த உதவியும் எடுத்து தர தயார். நீங்களே உங்களோட வாயால் சொல்லுங்க இந்த இடத்துலேருந்து நீங்கள் படுற கஷ்டத்தை வந்து அப்போ தான் நான் வைக்க விடாங்க. சரியா நீங்களே சொல்லுங்க. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் சொல்கிறேன் ஒரு ஃபைனல் ரிக்வெஸ்ட்டாக வந்துட்டு சொல்லுங்க. என்ன சொன்னால் இதுதான் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கான அந்த உதவியை வந்து பெற்றுத்தர ஒரு இதாக இருக்குது மக்கள். ஏன்னா நம்மளா சொல்லிட்டேன் எல்லாமே சொல்லிட்டேன். இருந்தாலும் அதாவது நீங்கள் சொல்லாத கஷ்டங்கள் அது இருந்தால் உண்மையிலே வந்து இப்போ சாதாரணமாக தகர வீடு தண்ணி இல்லை டொய்லெட் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் அதனால் அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அந்த ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழும்பினதுலேருந்து இரவு நித்திரைக்கு போக மட்டும் உங்களோட மனசில் எவ்வளோ கவலைகள் இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளோ மனவேதனை இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கை வந்துட்டு சில அழுகையோடையே போகலாம். அப்படிலாம் இருக்குதுல்ல. ஸோ அதால் வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும் என்ன மாதிரின்னு சொல்லுங்கக்கா. நான் அவங்களுக்கு 300 திட்டத்துலேருந்து கதைக்கிறேன். எனக்கு கல்யாணம் செய்து 4 பிள்ளைகள் இருக்குது. நான் வந்து எனக்கு சொந்தமாக வீடு வளவு எதுவுமே இல்லை. நான் இப்போது தகர கொட்டிலான் கனகாலமாக 7 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்தேன். நான் எனக்கு இப்போ டிப்பா புயல் வந்ததோட வீடு கொஞ்சம் சேதமாயிட்டுது. அதன் போய் இருக்க இடம் இல்லாமல் வேறு இடத்துல போய் இருந்து நாங்கள் அவையில் திடீரெண்டு இடம் சொன்னா போல் நேற்று சாமானெல்லாம் தூக்கி கொண்டு வந்து இங்கே இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு எனக்கு உண்மையான சரியான கஷ்டம் என்னென்னா முந்தைய 7 வருஷம் இதுக்கு இருக்கக்கூடிய டொய்லெட் கிணறு இல்லை. பக்கத்தில் தண்ணி அள்ளி நிறைச்சி பிள்ளையில குளிக்க வாங்குறதோ முழுக வாங்குறதோ எல்லாமே பக்கத்துலேருந்து தண்ணி அள்ளி காவுறதே எனக்கு ஒரு வேலை. விடிஞ்சா தண்ணி உள்ளணும், இரவு தண்ணி உள்ளணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகலையும் முகங்கழுவையோ குளிக்கையோ பக்கத்துலேருந்து அள்ளி கொண்டு வந்து கொடுத்தா தான் இந்த பிள்ளைகள் குளித்து பள்ளிக்கூடம் போவாங்க. டொய்லெட்டுக்கும் அடிக்கிற காட்டை விட்டால் போனாலும் நடுக்க சின்னப்பாங்க. அப்போ நாங்கள் கூட காட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் அப்படி பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்தோன்னு வந்த நாள் எனக்கு இப்போ 4வது குழந்தை கிடச்சி குழந்தை எழும்பி இருக்காது நடக்காது. அது பெரிய ஒரு பேரம் உண்டு. எனக்கு நிறைய கஷ்டத்தில் வாழ்ந்தோன்னு வந்த நாள். அப்படி இருக்கக்குள்ள தான் நிறைய பேர் சொன்னேன் நீ உதவி திட்டங்கள் கதைக்கலாம் தானே. நான் எங்கே போய் கதைச்சாலும் செய்கிறேன்னு சொல்லுவாங்களா. நான் ஒரு தரமும் வேற இல்லை. அப்போ நான் கடைசியாக தான் நேற்று யோசித்தேன். நான் இப்படி யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி கிருஷ்ணாண்ணாட ஒருக்கா கதைச்சி பார்ப்போம்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ட நம்பர் வாங்கி அவருக்கு மெசேஜ் போட்டு இதாண்டி நான் அவர் எனக்கு திருப்பி போட்டிருந்தவராக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்டு
வெயிட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தவர். 2 காலையில் என்னோட இடத்து கதைச்சி நான் அவர்கிட்ட என் கஷ்டம் முழுக்க சொன்னேன். சொல்லி அவர் ஒரு தாமதம் சொல்லல, உடனடியாக வருவன் பார்க்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து எனக்கு பார்த்து அவரோட கதைச்சது எனக்கு கொஞ்சம் மனதுக்கு திருப்தியாக இருந்தது. என்னென்னு சொன்னால் எனக்கு அப்படியாவது உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதால் நான் அவரை கூப்பிட்டு கதைச்சபடியே இந்த பிரச்சனையில் சொல்லி இப்போ கதைச்சபடியே என் மனதில் இருந்த கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்ச பேரமும் குறைஞ்சிட்டுது. அப்போ இது வரைக்கும் அக்கா உதவி கேட்ட யாரும் செஞ்சாண்டு இல்லைண்ணே? இல்லை, செய்யலை. ஒரு ஆள் வந்து பார்த்த வேல் செய்கிறோம்னு சொன்ன வேல் போனது அப்படித்தான் அப்படியே போயிட்டு நம்ம ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கொண்டு செய்யலை. ஒரு ரூபா காசு கூட உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. நாங்கள் செய்வோம்னு நம்புறீங்களா? நம்பித்தான் நான் கால் பண்ணினேன் உங்களுக்கு. கட்டேன். என்ன சொல்கிறேன், உங்களுக்காண்டி இல்லாட்டும் உங்களோட இந்த 4 பிள்ளைகளுக்காண்டியும் அவையின் எதிர்காலத்துக்காண்டியும் உங்களோட வாழ்க்கையை ஒரு சிறப்புற ஒரு நல்ல வாழ்க்கையை அடுத்த கொண்டு போகிறதுக்காக கட்டாயம் நான் உதவி செய்வேனாக்கா. அதில் மாற்றமே இல்லை. அதை நான் எப்படி செய்வேன், என்ன மாதிரி செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் கட்டாயம் நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நிம்மதியாக வந்து இருக்கக்கூடிய மாதிரிக்கான வாழ்க்கையை நான் கட்டாயம் செய்வேன். பார்த்தீங்கன்னா அக்கா வந்து சொல்லி முடிச்சுட்டா. ஆனால் வந்து அந்த வாழ்க்கையை நாளாந்த வாழ்கிறன்ற வந்து ஒரு சரியான ஒரு வேதனையானது. இந்த தகர கொட்டிலுக்குள்ளே எங்களால் ஒரு கொஞ்ச நேரம் நின்று கதைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் பக்கையாக இருக்குது, வந்து பயங்கர பக்கையாக. ஸோ நாங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து உதவி செய்வோம். இப்போ உங்கள்கிட்ட செலவுக்கு எவ்வளோ காசு இருக்குது கையில்? ஒரு ரூபாயுமே இல்லையா? ஒரு ரூபாவுமே இல்லை. ஓகே, அப்போ இரவைக்கு என்ன சாப்பிட போகிறீங்க? சோறு கறி கிடக்காது. மதியம் காய்ச்சி தான் சாப்பிடுவீங்க. சரி, நாளைக்கு விடிய அவர் அப்பா வேலையை போயிருக்கேன். அந்த தெரியும். நீங்கள் போய் சொல்லலாம், எங்கள் அப்பா வேலையை போயில இல்லை வேலைக்கா போயிட்டேன். ஓகே, அப்போ அப்பா கொண்டு வந்தால் செய்வோம். நான் யோசித்தேன் நீங்கள் சும்மா எனக்காண்டி சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து கதைக்கக்கூடியது எல்லாமே வந்து கதைச்சிட்டோம். என்னென்னு சொன்னாலக்கா இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய காலமாக வந்து ஹெல்ப் பண்ணுறது செய்யாதபடியாக இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கபடியாக நாங்கள் மெதுவாக வந்து நடப்போடுவோம். உங்களுக்கான காரியம் கட்டாயம் நாங்கள் செஞ்சு தருவோம். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து உங்களை சந்திச்சதுக்குனாக்கா உங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு உதவியாக நாங்கள் ஒரு சின்ன உதவி மெயினாக உங்களோட பிள்ளைகள்கிட்ட போசாக்கு கருதி வந்து இந்த ஒரு ஹெல்ப்பை நாங்கள் செய்கிறோம். இனி கண்டினியூவாக அடுத்த கட்டம் உங்களோட நாளாந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து சிறப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயத்தத்தை பார்ப்போம். சரியோ? இதில் என்ன பிரச்சனைனா, நான் விதைக்குள்ளே பேங்குக்கு போயிட்டு வரக்கூட நான் மறந்துட்டேன். இதோக்கா எண்ணுங்க பார்ப்போம்க்கா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ப்ளீஸ். பேங்கு ஃபோன் பண்ணிட்டு மறந்துட்டேன். நான் என்னட்டா சரி, இதை என்னங்க இதானே கணக்கில் கூலி? இதுக்கு அம்மாட்ட வண்டியை கண்ணிகளை கொடுத்துருக்கோம். 25 இருக்குதானே? இது வந்தாக்கா இப்போ சும்மா நாங்கள் இன்றைக்கு உங்களை பார்க்க வந்தேக்குனாங்க. முதலாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட இந்த பிள்ளைக்கான ஒரு மாப்பட்டி கட்டாயம். அவருக்கு சத்த குறைபாடு இல்லை, அதற்கான ஒரு மாப்பட்டியை வாங்கி கொடுத்துட்டு இனி வர நாட்களில் நீங்கள் சமைக்கிறதுக்கான ஒரு கவலையில் கொண்டு போவோம். சமையல் சாமானே இதுக்கு நீங்கள் வேண்டி போங்க. இதுக்கு வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணும். யார் கேட்டாலும் 1 ரூபா காசும் கொடுக்க வேண்டாம். அவர் கொண்டு வந்தாலும் ஓகே, கொண்டாடலும் ஓகே. நீங்கள் இதில் சாப்பாடு சாமான் மட்டும் வேண்டி போடுங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு 1 வீக் டைம் தாங்க, சரியா? 1 கிழமை டைம் தாங்க. அந்த 1 கிழமைக்குள்ளே உங்களை இந்த வீட்டை 7 மணி சொன்னால் இதை இப்படியே திருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வசதிப்படுறதை பொறுத்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை அப்படியே பிரித்து போட்டு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக மாற்றி ஒரு நல்ல ஒரு வீடாக மாற்றி விடுவோம். சரிதானே? நான் நம்புகிறேன் 7 மணி சொல்லி மிச்சம் கடவுள்கிட்ட. நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். கரெக்டாக நீங்கள் செய்தீங்க, நீங்கள் நம்புறீங்கன்னா சரி, ஓகே. அப்போ இந்த காசை வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து ஆரண்டே தெரியாத ஒரு அக்காவரால் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா, கிருஷ்ணா அவங்களோட சேவை பிடிச்சிருக்கு, உங்கள் மூலமாக ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அக்கா அப்படி இல்லாமல் நிறைய பேர் காய்ச்சலாம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி வந்து அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா உடனடியாக வந்து
இந்த காசை வந்து எங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுருந்தா அந்த வகையில் அக்கா வந்து தன் பேர் விவரம் எதுவுமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பர் வந்து 5870. ஸோ அந்த அக்காவோட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து அக்கா வந்து எங்களை ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி தான் இந்த ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு முகம் தெரியாத அந்த லண்டனில் வசிக்கக்கூடிய அந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் இந்த வேறண்ட என்னையும் அவாவுக்கு தெரியாது, அவாவையும் எனக்கு தெரியாது. இந்த ஹெல்ப்பை செய்த அந்த அக்காவுக்கு நான் கோடி கோடி நன்றி சொல்கிறேன். கடவுளை வரை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதி. உண்மையிலேயே சந்தோஷமா நாங்கள் வந்து சந்தோஷம், பார்த்தது சந்தோஷம். ஓகே, கட்டாயம் எனக்கு நீங்கள் செய்து தருவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இன்றைக்கி உண்மையிலே இரவைக்கு கூட உங்கள்கிட்ட சமைக்க காசு இல்லைன்னு சொன்னீங்க தானே. ஸோ வந்து வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ தம்பியாக்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சைக்கிள் வேணுமென்று கேட்டவங்க தம்பியாக்கள்கிட்ட சைக்கிளாக இருக்கட்டும், உங்களோட வீட்டு தேவையாகட்டும். உண்மையிலே எனக்கு வந்து நான் சொல்கிறது குறைவாக்கா செய்யலாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு இப்போ உதாரணமாக சொல்லணும்னா இப்போ ஒரு கிழமையும் இல்லை அந்த தம்பிக்கு சொல்லிட்டு வந்தேன் வீடு செஞ்சிடணும் இப்போ நேற்று நாங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ அதே மாதிரி சொல்லாமல் செய்வோம். நான் நம்புகிறேன் உங்களுக்கு செய்வோம்ண்டு. நீங்கள் அதுக்கு முகம் ஜிஎஸோட கதைச்சு அதை வந்து மேக் ஷூர் பண்ணுவோம். இங்கே நீங்கள் இருக்கலாம்ன்றதை நாங்கள் மிச்ச விஷயத்தை பார்ப்போம். சரி தானே? அப்போ ஓகே, சந்தோஷம் தானே. மறுபடியுமாக ஸோ அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அக்கா, ஸோ அவங்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது இதுவரைக்கும் என்னோட கதைச்சதையில் என்னை நம்பி நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துருந்தீங்க. அதை நாங்கள் வந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டோம். ஸோ அந்த வகையில் பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்றைய தினம் வந்து உங்களுக்கு பெரிய உதவியக்கா. ஆனால் நாங்கள் செய்கிறதுல இது ஒரு சிறிய ஒரு அமௌண்ட் தான். ஆனால் இதை நாங்கள் உங்களுக்கு இன்னும் பெருசுபடுத்தி செய்வோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். சரிதான்? ஆனால் வெராட்டி நீங்கள் என்ன குறைக்கும் வேண்டாம். ஆனால் நாங்கள் கட்டாயம் செய்வோம். சரியா? சரி, அப்புறம் போயிட்டு வரட்டுமா? ஓகே தம்பி, வரட்டுமா? போயிட்டு ஓகேண்ணா. சரி, அப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம். ஃபைனலாக சொல்ல போகிறீங்களா? எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு இதுகளும் சொல்லி எங்களுக்கு எங்களோட கஷ்டத்தை இதாண்டின இதுக்கு உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறேன். சரி, ஓகே. அப்போ சந்தோஷம். ஓகே, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃபைனலாக பார்ப்போம். சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம். உண்மையிலே வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே பார்த்ததில் வந்து சரியான மாதிரி ஒரு வறுமையில் அக்கா இருக்காங்க. பயங்கரமான மெனவர்த்தம். இந்த நிலைமையை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கை கோக்கணும் கட்டாயம். நாங்கள் அதை வந்து வடிவாக பிளான் பண்ணி நீட்டாக வந்துட்டு அக்காவுக்கு செஞ்சு கொடுப்போம். ஸோ எல்லாம் நல்ல மாதிரி முடிவடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.